ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேபி ரியாக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆடு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லருக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு மலையாளம் படம். இது பார்ட் 3ன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. இது வந்துட்டு 2 இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது, வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. படம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட். ആകാശത്തിനും അപ്പുറത്ത് ഏതോ കപ്പൽ ഇത് വന്നിട്ടുള്ളത്. അങ്ങനെ ആ കാർന്നവന്മാർ ഞങ്ങളോട് പറഞ്ഞു തന്നിട്ടുള്ളത് എന്തോ അജ്ഞാതമായ ശക്തി ഇതിനുണ്ടത്രേ. ബ്രിട്ടീഷ് കാലഘട്ടം മൈസൂർ റോക്കറ്റ്. ഇതന്വേഷിച്ച് പല ദുഷ്ടശക്തികളും പല കാലങ്ങളിലും വരും. ഇതിനു വേണ്ടി യുദ്ധങ്ങൾ വരെ നടക്കും. ഹിസ്റ്റോറിക്കൽ മൂവി നിனைக்கிறேன். This bridge is going to change our fortunes. ഈ പുഴയ്ക്ക് കുറുകിലൂടെ നാഗത്താം പാലത്തിന്റെ പണി നടക്കാം. നമുക്ക് ഓരോരുത്തരെയായി ഈ മുക്കാലിയിൽ കയറി നിന്ന് അമ്പ ചെയ്ത് കൊല്ലാം. അത് മതി, ഇനി ഇത് പിടി. അത് മതി, ഇത് പിടി. കാമഡി മൂവിയാ? വിനായകം പാലം പൊളിച്ചിട്ടാണോ നീ കാശുകാരനാകുന്നത്? പാഷാൻ ആളുകൾ വിളിക്കും ഹൈ റേഞ്ചിന്റെ ചെഗുവേരെ. ഇനിയാണ് നമ്മുടെ പ്ലാൻ തുടങ്ങുന്നത്. വയലൻസ് വേണ്ടെന്ന് 100 തവണ ഞാൻ പറഞ്ഞു. ജീവൻ മരണ പോരാട്ടം. ഏത് മരണ പോരാട്ടം? തനിക്ക് പോരാടാനുള്ള സമയം സമാഗതമാകും. പടനായക എന്താണോ വരുന്നത്? ഒട്ടി നിൽക്കാതെ രണ്ടടി മാറി നിന്ന് കൗണ്ട് അവൻ കേൾക്കടാ. മമ്മൂക്ക വില ഓൾറെഡി അങ്ങനെ വേണ്ടി കൊടുത്തിട്ടില്ല. സോമ ഗ്രാമവാസി. ആ സൈറൺ ഉണ്ടോ? മ്യൂസിക് நல்லா கொடுத்துக்கிறாங்க. എന്റെ ബാക്കിൽ ബാങ്കോക്കും മുന്നിൽ മയാമിയുമാണ്. കം ടു ഡാഡി. ആട് 3 The Goat. மார்ச் 19க்கு ட்ரெய்லர் நல்லா இருக்குது. நல்லா காமெடி படம் நினைக்கிறது. நானும் பார்ட் 2 பார்த்ததில்லை, யூடியூப்ல இருக்கு, நீங்கள் வேணா பார்க்குறது தான் பாருங்க. இந்த படத்தை நான் பார்க்க போகிறேன். நல்லா காமெடியாக இருக்கும் போல இருக்குது, செக் பண்ணலாம். விநாயகம் இருக்கிறாரு. ஜெயிலரில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு இல்லை காமெடி, அவர் மலையாளத்தில் காமெடின்னு தான் நினைக்கிறேன். ஜெயிலரில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் வருது, நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரு. நேற்று வீடியோது ஃபினிஷிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கா ஃபோனில் மெமரி ஃபுல் ஆயிடுச்சு, அதனால் அதை அப்படியே போஸ்ட் பண்ணுறது ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருந்ததால சீக்கிரம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால சரின்னு கிளம்பிட்டேன். சரி காய்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயின் கமெண்ட் பண்ணுங்க. நான் எதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இது எனக்கு புதுசு, எனக்கு மூஞ்சில் ரியாக்ஷனே வராது. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேட்டால் தெரியும். இருந்தாலும் நான் இது ஒரு ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் தான் என்னை சப்போர்ட் பண்ணி எதனா தப்பு இருந்துச்சுனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்போ தான் என்னால் மாற்றிக்க முடியும். மாற்றிக்கின்னு நான் இதுக்கப்புறம் வர்றதை நான் கரெக்டாக பண்ணணும். ஓகே கைஸ், பாய், பார்க்கலாம்.